தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய சிறப்பான இடங்களும் சிறப்பான பொருட்களும் இருக்குங்க. அதுல ஒரு முக்கியமான பொருளை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப ரீசன்ட் டைம்ல ஃபேமஸான பொருள் இல்லைங்க. 16th செஞ்சுரியில இருந்தே இருக்கிற ஒரு அழகான ஒரு பொம்மைய பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த பொம்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைச்சது சரிதான். இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தாங்க. ஆனா இது இந்த வடிவத்துல மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாங்க கிடையாது. இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நிறைய விதத்துல இருக்கு. இப்ப நீங்க போட்டோல பாக்குற தலையாட்டி பொம்மை இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம எல்லா இடத்துலயும் பாக்கலாங்க. இது முன்னாடில இருந்தே இருக்கு. ஆனா தலையாட்டி பொம்மைனாலே நம்மளுக்கு இந்த இமேஜ் தாங்க ஞாபகம் வரும். ஒரு அழகான பெண் வடிவத்துல இருக்கிறவங்க 3 பார்ட்ஸ்ல இருக்கிற இந்த தலையாட்டி பொம்மை தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனா முதல்ல செஞ்ச தலையாட்டி பொம்மைய பத்தி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அத பத்தி இன்னைக்கு பாக்கலாம். இதுதாங்க முதல்ல செஞ்ச தலையாட்டி பொம்மை. இது வெறும் தலையாட்டி மட்டும் இல்லைங்க, இது உடம்பையே ஆட்டக்கூடிய ஒரு பொம்மை. இந்த தலையாட்டி பொம்மையோட சிறப்பையும் அதோட நம்ம சயின்ஸும் எப்படி கலந்துருக்குன்னு பாப்போமா? வாழ்க மாநிலம். வெல்கம் டு தமிழ் எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த தலையாட்டி பொம்மையோட உருவம் எப்படி இருக்கும்னு பாத்திருக்கீங்களா? வெளிப்படையான உருவத்தை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போங்க. ஆனா இந்த தலையாட்டி பொம்மை உள்ள எப்படி இருக்கும்ன்றது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த தலையாட்டி பொம்மையோட தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் ஃபுல்லா கேப் தாங்க இருக்கும். உள்ள கீழே மட்டும்தான் வெயிட்டான ஒரு பொருள் வச்சு இந்த சிலைய வடிவமைச்சிருப்பாங்க. நம்மள நிறைய பேரை நம்ம சொந்தக்காரங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பா இந்த வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. அவன் பேச்சையோ இல்ல இவ பேச்சையோ கேட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா இனிமேல் உங்களை யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுங்க. தலையாட்டி பொம்மை அப்படின்னு நினைச்சா அது தலைய மட்டும் ஆட்டுறது கிடையாதுங்க. நீங்க எந்த பக்கத்துல இருந்து தள்ளினாலும் அது திருப்பி அதோட இடத்துக்கே வந்து நிக்குங்க. அதை எப்படி சொல்லணும்னா, எந்த பக்கத்துல இருந்து அடிச்சாலும் எவ்வளவு நம்ம கீழே விழுந்தாலும் திருப்பி நம்ம தைரியத்தோட மேல வந்து நிப்போம் அப்படின்றத இனிமேல் நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த தலையாட்டி பொம்மையோட டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி ராஜா ராணியோட தலையாட்டி பொம்மை, அப்புறம் உடம்பாட்டி பொம்மை, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி தலையாட்டி பொம்மை இருக்கு, அதுக்கப்புறம் பொய்க்கால் குதிரை பொம்மை இருக்கு. இதெல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கிற சிறப்பான பொம்மைங்க. ஆனா இதுக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க? இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தலையாட்டி பொம்மை எந்த பக்கத்துல இருந்து தள்ளினாலும் அது திருப்பி அதோட நிலைக்கே வந்து நிக்குங்க. அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த தலையாட்டி பொம்மை கிராவிடேஷனல் போர்ஸோட இருக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல. இதுல என்ன சிறப்பு இருக்கு? கிராவிடேஷனை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 16th செஞ்சுரியில செய்யப்பட்ட பொம்மைங்க. அப்ப ஐசக் நியூட்டன் தலையில ஆப்பிளும் விழுகல, அவரு கிராவிடேஷன் போர்ஸையும் கண்டுபிடிக்கல. அப்பயே நம்ம தமிழ் மக்கள் இந்த பொம்மைய செஞ்சிருக்காங்க. அப்ப கிராவிடேஷனல் போர்ஸ் பத்தி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைனாலும் அவங்க ஒரு விஷயத்த எப்படி எந்த பக்கத்துல இருந்து தள்ளினாலும் அதோட சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்றத அவங்களோட ஆர்ட் ஃபார்ம்ல நிரூபிச்சிருக்காங்க. எவ்வளவு அழகான விஷயம் இல்ல? இந்த சிறப்பான தலையாட்டி பொம்மைக்கு GI டேகும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக். தஞ்சாவூரோட ஒரு சிறப்பான பொம்மை, அந்த இடத்துல செய்யப்பட்ட பொம்மை தான் ஆத்தென்டிக்கான தலையாட்டி பொம்மை அப்படின்றத ரெகக்னைஸ் பண்றதுக்காக இந்த GI டேக் இந்த தலையாட்டி பொம்மைக்கு கிடைச்சிருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு நிறைய சிறப்பு இருக்குங்க. ஆனா தஞ்சாவூருக்கு முக்கியமான ஒரு சிறப்பு தஞ்சாவூர் பெரிய கோயில் தாங்க. அதோட கோபுரம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கோ, எவ்வளவு நம்ம அதை பார்த்து வியக்கிறோமோ அதே மாதிரி தாங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் அவ்வளவு பெருசுங்க. நம்ம தமிழ் மக்கள் எவ்வளவு விஷயத்தையும் சயின்ஸையும் அவங்க அழகான ஒரு சின்ன பொம்மையில காட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இனிமேல் உங்களை யாராச்சும் தலையாட்டி பொம்மைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு விடுங்க.
எந்த பக்கத்துல இருந்து அடிச்சாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுங்க. இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. இதுக்கு முன்னாடி நான் சித்தார்த் மேனை பத்தி பேசியிருப்பேன். பிரிட்டனோட ஃபர்ஸ்ட் பிளாக் மேன் அவரை பத்தி நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோவையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மக்கள் பொழுதில் தொடர்ந்து பயணிப்பு. வணக்கம்.